மேலும் மூசா தம் சமூகத்தாரிடம் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள். என் சமூக மக்களே, எனக்கு ஏன் துன்பம் அளிக்கிறீர்கள்? ஏன் என்னை தொந்தரவு பண்ணுறீங்க? மூசா நபி கேட்குறாங்க. நான் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதராவேன் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல்னு உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்களே வாயில் சொல்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் மூமின்கள், அதாவது ஏற்றுக்கிட்டவங்கள அல்லாஹ் வந்து குறை பேசணும். இப்போ எதுக்கு இது பேசுகிறான் அப்படின்னா, இது மூமின்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாடம் அல்லாஹ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? சொல்லாத செய்யாதீங்க, இப்படி எல்லாம் டயலாக் அடிச்சுட்டு பேக் வாங்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு நமக்கு அல்லாஹ் சொல்கிறான். பனி இஸ்ராயல்களுடைய வரலாறு சொல்கிறான். அதுதான் மூசா நபி மூலமாக வெளிப்படுத்துகிறான். இப்படி தான் இதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் சமுதாயம் உம்மத் இருந்துச்சு. இப்படி தான் அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு ரசூல் அனுப்பியிருந்தேன். இதே மிஷன் தான் அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரசூலை தொந்தரவு செஞ்சாங்க. இப்போ இதே தான் நம்ம அந்த இதில் கூட சொல்லியிருந்தேன், போன பயானில் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட நம்ம தொந்தரவு செய்யணும். இப்போ நம்முடைய செயல்களை பார்த்து இப்போ ரசூலாவுக்கு என்ன இருக்கும்? காலையும் மாலையும் ரசூலாவுக்கு நம்முடைய செயல்கள் அப்டேட் காமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இது நடந்துச்சு, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா கர்பலா தான் ஆதாரம்.